எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்து ஸலவாத்தும் ஸலாமும் உயர்வுள்ளவர்கள்தான் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களிடம் முக்கால் உறவினர்கள் உத்தம சஹாபாக்கள் மக்கள் சத்திய சன்மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் இறைச்சமும் உண்டாவதாக. கண்ணியமிக்க மக்கள் மக்களே, தங்கைக்குரிய பெரியோர்களே, அங்கிற்குரிய சகோதரர்கள், எல்லாம் வந்த அல்லாஹ்வின் மாபெரும் திருவிழால் நம்மை ஒட்டும் அல்லாஹ்வின் புனிதம் நிறைந்த கங்கையான ஒரு மாதம் நம்மை விட்டும் விடைபெற்றிருக்கிறது. அந்த மாதத்தில் பகல் காலத்தில் நோன்பிருந்து இரவு காலத்தில் விழித்திருந்து இறைவனை வணங்கி வழிபட்டவர்கள் நிச்சயமாக வல்ல அல்லாஹ்வின் அருளுக்கும் அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் தங்களை ஆளாக்கிக் கொண்டார்கள். ஆனால் அந்த புனிதமான மாதத்தை பெற்றும் அதற்குரிய மரியாதையை கொடுக்காதவர்கள் இனிமையாவது தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி வல்ல அல்லாஹ்வுடைய வழியை தங்களை எச்சரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் செய்ய வேண்டிய ஒரு புனிதமான நாள்தான் சென்னையில் பெற்றவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அனுபவத்தால் மனித வர்க்கத்தை மிகச் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். ரொம்ப உன்னதமான படைப்பாக படைத்திருக்கிறார். அவனுடைய படைப்புகளில் மனிதனை விட சிறந்த படைப்பு இல்லை. மனசுகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அதை தவிர்த்து அவர்கள் வேறு எதுவும் செய்ய முடியாதவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களால் வேறு எதுவும் அல்லாஹ்
அல்லாஹ்விற்கு மாறுபாடான காரியங்கள் எதையும் நாடவும் முடியாது, செய்யவும் முடியாது. யாருக்கும் அல்லாஹ் அமரவும் மாயும் அல்லாஹ்விட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் எதை ஏவப்படுகிறார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள். ஒருவருக்கு சுகானல்லா என்ற தட்டியை செய்யும்படியாக அல்லாஹ் ஆணையிட்டிருந்தால் அதை மட்டும்தான் செய்து கொண்டே இருப்பார். ஒரு கூட்டம் ருக்குவிலேயே இருப்பார்கள், ஒரு கூட்டம் சுஜூதிலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வேலை, அதை தவிர்த்து வேறு வேலையே இல்லை. அது மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் விலங்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்கள் வெறும் நல்ல எது தீமை எது என்பதை பிரித்து அறியக்கூடிய தன்மை அவைகளுக்கு இல்லாததின் காரணத்தினால் அவைகள் விரும்பியதையெல்லாம் சாப்பிடும். ஆனால் அவைகளுக்கு ஒரு அறிவியலாக கொடுத்திருக்கிறார். எதை தின்னால் தங்களுடைய உயிர் போய்விடும் என்பதை வழங்கக்கூடிய ஆற்றலை அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை மட்டும் அது உணாது. ஆளுவரா பழ என்று சொல்வார்கள். அறிவித்தாலும் ஆறு அறிவித்தார்கள். ஏன்னா அது ஆண்மையை போட்டுவிடும் என்று ஆதரவு செய்யும். இப்படி சில முக்கியமான சங்கதிகளை எல்லாம் அவைகளுக்கு படித்து கொடுத்திருக்கிறார். அதை தவிர்த்து நன்மை எது தீமை எது என்பதை புரியக்கூடிய அறிவாற்றல் எல்லாம் அவைகளுக்கு இல்லாததினால் எந்த தோட்டத்திலும் போய் காட்டுவோம். யாருக்கு சொந்தமான தன்னுடைய எஜமானுக்கு சொந்தமான இடமா அல்லது மாக்காருக்கு சொந்தமான இடமா என்பவைகளெல்லாம் அவைகளுக்கு புரியாது. அது ஜீவனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் தனக்குரிய இடம் என்று நினைத்துக் கொண்டு அவைகள் காப்படும். நினைத்த இடத்திலெல்லாம் அது ஈர்ப்பது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. விலங்குகளுடைய வாழ்க்கைக்கும் மலத்திகளுடைய வாழ்க்கைக்கும் இடையே மனிதனுடைய நிலை ரொம்ப பக்குவமான நிலை. இவன் நினைத்தால் நன்மையும் செய்ய முடியும், இவன் நினைத்தால் தீமையும் செய்ய முடியும். ஆனால் தீமையை செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்தி நன்மைக்கு தன்னை தயாராக்கிக் கொள்வதற்குத்தான் இவனுக்கு அல்லாஹ் எண்ணத்தை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பில கால்நடைகளுக்கு கண்ணத்து கிடையாது. கால்நடைகள் எல்லாம் மண்ணாக்கப்பட்டுள்ளது. மலத்துகளுக்கு எண்ணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் எண்ணத்தை கொடுக்கிறான், அதே நேரத்தில் ஜனத்தையும் கொடுக்கிறான். அதற்கு காரணம் அல்லாஹுவால் முதன்முறையிலே இவனுக்கு ஆன்மாவை தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவை அல்லாஹுவால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு தன்மை எது தீமை எது என்பதை புரியக்கூடிய வழக்கத்தை வல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். அது அல்லாஹ்வே சொல்லுகிறான். وَأَتِّمُوا صَلَاةَ وَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. ஆன்மாவின் மீது வந்து அல்லாஹ் ஆணையிட்டு அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தியவரின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். ஆன்மாவுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் அதற்கு உலகத்திலே நன்மை விளைவிக்கக்கூடியவை இல்லை, மறுவதற்கே அவை அதற்கு ஆன்மாவுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியவை இல்லை. உலகத்திற்கு அது உலகத்தில் அதற்கு தீமை ஏற்படுத்தக்கூடியவை என்னென்ன, மறு உலகத்திலே அவைகளுக்கு தீமையை ஏற்படுத்துவது என்னென்ன என்பவைகளை பற்றியுள்ள கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். இடையில ஒரு சின்ன விளக்கம். நம்முடைய மதீனா மஸ்ஜிதிலே ஒரு மஸ்ஜித் இஸ்லாம் ஒரு மக்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிட பணி நிறைவு பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதற்கு சென்றால் என்ற கண்ணியமான உதவிகளை அவர்களுக்கு கண்ணியமான முறையிலே அதற்கு
இது மற்றவர்கள் யாருக்கும் தரப்படாத ஒன்று. இதற்கு மேல் அந்த நன்மைகளை கீழ்மைகளை என்பதை விளக்குகின்ற அல்லாஹ்வின் சட்டமுவாகிய அல்குவானை தந்திருக்கிறான். அந்த அல்குவானுக்கு விளக்கமாக அதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை வெளியே தந்திருக்கிறார். இவைகளையெல்லாம் வைத்து அல்லாஹ்வுக்கு பக்தியான வாழ்க்கை எந்த வாழ்க்கை என்பதை அவன் தேர்ந்தெடுத்து அவன் வாழ்ந்தானே, ஆனால் அவனுக்கு சுரத்தம் காத்திருக்கிறது. அப்படி இல்லாமல் மாறுபட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்தால் அவருல்லா நரகத்திற்கு தன்னை ஆளாகிக் கொள்ள வேண்டிய ஒரு தீர்க்கமான நிலை மனிதனுக்கு ஏற்படும். அவன் மனிதனை விட உயர்ந்தவனும் இல்லை, அதே நேரத்தில் மனிதனை விட மிக மட்டமானது. அதனை நம்பித்தான் அண்ணா இன்னொரு சொல்கிறான், எனது களத்தினர் ஈக்கானத்தை அனைத்தை கட்டி எல்லா வடிவத்தில் மனிதனை நாம் சமைத்தோம் என்று சொல்லிவிட்டார்னா ரொம்ப அழகு நாள் அத்மதற்காகவே தள்ளி போனவர்களே தள்ளி போனவராக நாம் கீழையும் தள்ளினோம் என்று சொல்லுகிறான். அதை இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டும் போது சொல்லுவான், லவும் குழுவும் நாயக்கோ உணர்கிறா, உலகம் ஆயிரம் நாய் ஊசி உணர்கிறா, உலகம் ஆளானும் நாயக்கோ உணர்கிறா, உலாய்க்க செல்லாம் நாம் பருவும் அவர். அவர்களுக்கு எரியங்கள் உண்டு, அதை இணையத்தால் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் உண்டு, அதை கொண்டு சத்தியத்தை அவர்கள் மாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் உண்டு, அந்த செவிகளின் மூலமாக சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இதை கால்நடைகளை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லா கால்நடைகளுக்கு எல்லாம் தப்பானது என்று தெரியாது. இது விளங்கக்கூடிய சக்தியை நாம் கொண்டிருந்தோம், அதற்கு சூழலை நாம் அனுப்பியிருந்தோம், அதற்கு நாம் வேதத்தை கொடுத்திருந்தோம். நாம்
தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபியவர்களுடைய வழிகாட்டலை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கக்கூடிய நாம் நபி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய சாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மறு பழக்கவழக்கத்தை இணை வரக்கூடியவர்கள் மறு கூட்டுவர்களை மட்டுமல்ல மறுவுக்கு யாரெல்லாம் குறை இருக்கிறார்கள். அது எந்த வகையில ஒரு சின்ன வகையிலே குறை இருந்தாலும் ஒரு செல்ல மரத்தை வாழ்க்கலாம். செல்ல மரத்திலிருந்து கழுதையாகிறார்கள். என்னையை கல்லுக்கு குத்தையை ஒரு குழக்கூடியவர்கள் அல்லாதவர்கள் மறு இப்போது தாராளமாக்கப்பட்டுவிட்டது. வருகிறது மக்களிடத்தில் பலவிதமான தீமைகள் ஏற்படும். முதல்ல எரிவு குறைந்துவிடும், எரிவு உயர்த்தப்பட்டுவிடும், மானத்தை ஞானம் குறைவிடும், அதே நேரத்தில் அறியாமை பெருகிவிடும். அறியாமை பெருகிவிடுவதால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? மறு தாராளமாக அழுகுவார்கள், மறுவை தாராளமாக அழுகுவார்கள். தொழிற்சாலை பெறுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்களுடைய கண்காணிப்பை பற்றி ராமநாதனை அல்லாததற்கு நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் என்று கவனிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய தீர்வைக்கிறவர்கள் ஆராய்கள் வாழ்க்கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காலம் பூரா பேசுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிக புராணத்தை மாற்றிவிடும். கம்ப்யூட்டர் நல்லா இருக்கு, கம்ப்யூட்டர்ல ரொம்ப கேரக்டரான ஆடு, வளமான ஆடு, கம்ப்யூட்டர் சொல்லி இவர் மண்டையை பண்ணிட்டு இருக்காரு. தெரியாது பாவம் கூட பல தெரியாது. அப்புறம் கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருக்கிற பார்த்தோம்னா அந்த கல்யாணம் எந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கான் இதுதான் இவருக்கு தெரியாது. அவன் நாற்பது பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவருக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியாததுனால தன்னுடைய புள்ள கண்ணியமான பணியை செய்து கொண்டிருப்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கேவலமான வேலையை பார்த்து இது
குறைந்தேன் யாமனாலே அல்லாஹ்விடத்தை இவர்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். முதல்ல குழந்தைகளுக்கு 3 தடவை அல்லாஹ்வுக்கு அழகான தர வைக்கணும். இரண்டாவது அவருக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் வெளியிருக்கிறார்கள். மக்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிந்திருக்கிறார்கள். தெரிய வேண்டாதவர்களெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்கள். அவர் தெரியாத ஒரே ஒரு சத்திற்கு அல்லாஹ் பற்றி மட்டும்தான் தெரியாது. அல்லாஹ் தான் யாரு, அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அவருடைய கேள்வி ஏற்பட்டது, அவருடைய பார்வை ஏற்பட்டது. இவைகளெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுத்திருந்தால் பிள்ளைகளை கையெழுத்து போவதற்கு எந்த வழியும் இருக்காது. அவர்களுடைய அறிவு போட்டி வருகிறது. அவர்களின் காலமா என்று ஒரு சாதி, அவருக்கு சாதி என்று ஒரு சாதி, அவருடைய மனைவி அவர்களின் காலமா அவருக்கு சாமி போது தன்னுடைய மனைவியை பார்த்து அஞ்சு அறை கடலை உண்மை என்று சொல்லிவிட்டார். இதற்கு நிகார் என்று பெயர். நிகார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை ஒரு பருவமடைந்த ஒரு மகன் தாயினுடைய உறுப்புகளில் எந்த உறுப்பை பார்ப்பதை அறமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்புக்கு ஒப்பீடு செய்து விட்டால் அதற்கு பெயர் நிகார் என்று சொல்வார்கள். அந்த நிகார் செய்து விட்டால் இப்ப இந்த மனிதன் என்ன சொல்கிறார், அஞ்சு அறையை உண்மை நீ என்னுடைய தாயின் உரிமை போன்று என் மீது ஆறாமாக இருக்கிறாய் என்று அதற்கு பொருள் வரும். என்னுடைய தாயின் உரிமையை நான் பார்ப்பது எப்படி எனக்கு ஆறாமோ அதே போல நீ எனக்கு ஆறாம் என்ற பொருள் அதிலே வரும். இப்படி அவர் சொல்லிவிட்டதின் காரணத்தினால் அந்த காலத்திலே இருந்த சட்டம் 2 பேர்களும் எக்காலத்தை சொல்லி இணைய முடியாது நிரந்தரமான பிரிவு இருவருக்கு மத்தியிலே ஏற்பட்டுவிடும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டம். என்னுடைய காலையிலே உயிரை போல் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் தாயாகவே அவர் ஆகிவிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வின் காரணமாக என்னுடைய கடவுளாரை பார்த்த அத்தியாயை ஒரே உண்மையை சொல்லிவிட்டார், யார் செய்துவிட்டார். அதனால் எங்களுக்கு மத்தியில் உண்டான நிலை என்ன என்று கேட்கும்போது உனக்கும் அவருக்கும் மத்தியில் நிரந்தர பிரிவு ஏற்பட்டுவிட்டது. ஒரு காலத்தில் நீ இணைய முடியாது, ஒரு கடவுளை வாழ முடியாது, எந்த காலத்திலும் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பெண்மணி திரும்ப திரும்ப வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறார்கள். சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை என்னுடைய பராமரிப்பிலே நான் வளர்த்தால் அந்த பிள்ளைகள் எல்லாம் சரியாக சுட்டுக் கொள்வார்கள். நான் ஏழை என்ற சொல்வதில்லை. என்னுடைய கணவனிடத்திலே அவர்கள் ஒப்படைத்தால் அவர் ஒரு பொறுப்பான மனிதர் அல்ல. அதன் காரணத்தினால் பிள்ளைகள் சீரழிந்து போய்விடுவோம் என்று அச்சப்படுகிறேன். யாரும் சொல்லலாம், இந்த சட்டத்தில் எனக்கு ஒரு விண்வெளிக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் திரும்ப கணவன் மனைவியாக இழந்து வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப வந்து கேட்கிறார்கள். சொல்லாமல் காரணம் ஆனால் சூழ்நாள் சொல்லலாம் இல்லை 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 எங்கே பதில் செய்துவிட்டார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது, இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது? அங்கே ஆயிஷா சித்திகார்கள் அவருடைய வீட்டிலேதான் நடக்குது. அங்கே ஆயிஷா சித்திகார்கள் அவருடைய வீடு என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு 5 சென்ட் இடமா 10 சென்ட் இடமா 11 சென்ட் இடமா அல்ல. 3 கபு வைக்கிற 4 கபு அந்த மாதிரி இடம் 3 கபு இருக்கு. 4வது கபுக்கு ஒரு இடம் பார்த்து இருக்கு. அவ்வளவுதான். இந்த இடம் எவ்வளவு இடம் இருக்குன்னு பார்த்துருங்க.
அதெல்லாம் ஒரு 5-6 அடி இருக்கும். அதெல்லாம் வீட்டு ஒரு 15 அடி இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வீட்டுக்குள்ளதான் சமையல் இருக்கு, ஊட்டுக்குள்ளதான் எல்லாமே அதெல்லாம் இதுதான் ஒரு இடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொருளாதாரமாக எழுதி கொண்டிருக்கிறார். கடைசியில் அந்த அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து செக்யூரிட்டி விழிவு கிடைக்காத போது அல்லாஹ்வுடைய கருத்திலே தெரியாது. ஒரு அறிவுறுத்தலை திரும்ப திரும்ப போயிருந்தேன். என்னுடைய கோரிக்கை ஒரு அறிவியலை என்னை பற்றி எனக்கு தெரிந்தார். என்னுடைய கணவனாக என்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்தால் அவர்கள் என்ன நினைக்க ஆளார்கள். நான் அவர்களை வளர்த்தால் என் பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும் எல்லாம் நான் உள்ளத்திலே சரணாகதி அடைந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்வதை அறிவுறுத்தி என்னை பற்றி ஒரு உலகத்தை பொருள் என்று சொல்ல உடனே இங்கே கணக்கேற்றிய அந்த அம்மா அழகு கொண்டிருக்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறான். அது தமிழ் அல்லாஹ் கௌலல்லதி ஜாலிலுக்கதி ஜௌஜிஹா ஒரு கச்சையில் அல்லாஹ் தன்னுடைய கணவனை பற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்று விவாதித்துக் கொண்டிருக்கிறானே அந்த பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான். இந்த வார்த்தை அதை அழைத்தார்கள். என்னுடைய எண்ணத்தில் தான் அந்த பெண்மணி பெருமானாரிடத்திலே பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அம்மாவும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று என்னுடைய காலையிலே விளைவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறார் என்னுடைய கணவனின் சேர்த்து திரும்ப திரும்ப உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரே அந்த பெருமையை சொல்லி அல்லாஹ் கேட்டு விட்டார்கள். மக்களுக்கு அங்கே பகுதியிலே இங்கே காலையிலே விளைவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நான் கேட்டிருக்கிறேன். சம்பாதத்திலே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய இடத்தை பற்றிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய கேள்வியை பற்றி சொல்லிக் கொடுக்கிறீர்களா? எல்லாமே வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ள சிறப்பியை கூட அவன் நடக்கக்கூடியவன். உள்ளத்திலே உள்நாடுகளுக்கு போய்விடக்கூடியவன்